ما حراك بهذا أن يكبر قدرك عند என்று கேட்பார்கள். என்ன தயாரித்து வைத்தீர்கள் அதற்காக? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அறிவுரை செய்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். முஸ்லிம்களாக அன்றி மரணித்து விடாதீர்கள். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களாக அன்றி உங்களுடைய மரணத்தை எய்து விடாதீர்கள். அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களாக அன்றி உங்களுடைய மரணத்தை எய்து விடாதீர்கள். முஸ்லிம்களாக அன்றி மரணம் வேண்டாம் உங்களுக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு அறிவுரை செய்கிறான். ஈமான் கொண்டவர்களே, முஸ்லிம்களாக அன்றி மரணித்து விடாதீர்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். முஸ்லிம் யார்? அப்துல்லா என்று பெயர் வைத்தவர்கள் எல்லாம் முஸ்லிமா? அப்துல் பாசித் என்று பெயர் வைத்தவர்கள் எல்லாம் முஸ்லிமா? ஃபாத்திமா என்று பெயர் வைத்தவர்கள் எல்லாம் முஸ்லிமா? ஹதீஜா என்று பெயர் வைத்தவர்கள் எல்லாம் முஸ்லிமா? யார் முஸ்லிம்? அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு வாழ்பவன் முஸ்லிம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வின் முறையை தன் வாழ்க்கையாக ஆக்கியவன் முஸ்லிம். பெயர்களால் இஸ்லாம் அல்ல, பெயர்களை கொண்டு இஸ்லாம் அல்ல, செயல்களை கொண்டுதான் அல்லாஹ் என்னுடைய இஸ்லாமை அளவெடுப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மரணத்திற்கு முன்னால் என்னுடைய தயாரிப்பு என்ன? இந்த மரணத்திற்கு முன்னால் நான் எப்படி என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும்? என்னை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும்? நான் எப்படி இருந்தால் இந்த உலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் வெற்றி அடைவான்? சுருக்கமான விஷயங்கள். கொஞ்சம் உங்கள் காதுகளை கொடுத்து கேளுங்கள், உள்ளங்களை இந்த இடத்திலே சமர்ப்பணமாக்குங்கள். நான் எப்படி முஸ்லிமாக வாழ்வது? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் அடிப்படையாக சொன்னார்கள். முதல் அடிப்படை, அல்லாஹ்வுடைய தூதர் மரணம் ஆவதற்கு 3 நாட்களுக்கு முன்னால் சொன்னார்கள், லா யமூது அஹதுக்கும் இல்லா வ ஹுவ யுஹ்சினு ظن பில்லாஹ். உங்களிலே யாரும் மரணமாக வேண்டாம் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அழைக்கின்றீர்களே, அந்த அழைப்பிலே நீங்கள் உறுதியானவர்களாக இல்லாமல் உங்களுடைய மரணத்தை நீங்கள் எழுதி விடாதீர்கள். என்னுடைய லா இலாஹ இல்லல்லாஹ் சுத்தமாக இருக்கிறதா? என் மரணத்திற்கு முன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் சுத்தமாக இல்லாமல், லா இலாஹ இல்லல்லாஹ் தூய்மையாக இல்லாமல் அல்லாஹ் உங்களுடைய தொழுகைகளை அங்கீகரிப்பதில்லை. மூமின்களே, அல்லாஹ் உங்களுடைய நோன்புகளை அங்கீகரிப்பதில்லை. அல்லாஹ் உங்களுடைய எந்த வணக்க வழிபாடுகளையும் அங்கீகரிக்க மாட்டான். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஈமானோடு ஷிர்க் கலக்கப்படாமல் இருந்தால்தான் அல்லாஹ் அங்கீகரிப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகின்றான், வலகத் ஊஹிய இலைக வ இலல் லதீன மின் கப்லிக் லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக். நபியே, வஹீயின் மூலமாக உங்களுக்கும் உங்கள் முன்னால் உள்ளவர்களுக்கும் அறிவிக்கப்பட்ட செய்தி, அல்லாஹ்விற்கு நீங்கள் இணை வைத்தால். யாரை பார்த்து பேசுகிறான்? அல்லாஹ் ஹபீபை பார்த்து பேசுகிறான். நீங்கள் இணை வைத்தாலும் உங்களுடைய அமல்களையும் நாசமாக்கி விடுவேன், அழித்து விடுவேன், நஷ்டவாளிகளில் ஒருவராக மாறி விடுவீர்கள். நபியே, இணை வைப்பு அல்லாஹ்விற்கு பிடிக்காத பாவம், அல்லாஹ் மன்னிக்காத பாவம். இன்னல்லாஹ லா யக்ஃபிர் அய்யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இணை வைத்த நிலையிலே யார் ஒருவருடைய மரணம் ஏற்படுகிறதோ அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்க மாட்டார். நாளை மறுமையிலே மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக அவர் மாறி விடுவார். அல்லாஹ் அவன் நாடியவர்களுக்கு எத்துணை பாவங்கள் செய்திருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவார். யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்கை கேளுங்கள். அல்லாஹ் கூறுவதாக, இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, இன்னக அதைதனி பிகுராபில் அர்தி ஹதாயா ثم لقيتني لا تشرك بالله شيئا لاتيتك بقرابها مغفرة. ஆதமுடைய மகனே, உலகம் முழுக்க பாவங்களை சுமந்து வருகிறாய். மறுமையில் எவ்வளவு? உலகம் முழுக்க. அந்த பாவங்களில் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய பாவம் மட்டும் இல்லை என்றால்
நீ சுமந்து வந்த உலகம் முழுக்க பாவங்களுக்கு உனக்கு நன்மையை தருகிறேன். இதை விட என்ன வாக்க வேண்டும்? ஷிர்க், இணை வைப்பு என்றால் என்ன கண்ணியத்துக்குரியவர்களே? லா இலாஹ இல்லல்லாஹ்வை அழிக்கக்கூடிய காரியங்கள் என்ன? அஷ்ஷிர்கு ஃபித் துஆ, அஷ்ஷிர்கு ஃபித் தாஆ, அஷ்ஷிர்கு ஃபில் முஹப்பா, அஷ்ஷிர்கு ஃபில் இராதா. சுப்ஹானல்லாஹ், எத்துணை இணை வைப்புகள் தெரியுமா இந்த சமூகத்தில்? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வையே அழைக்க வேண்டிய ஒரு முஸ்லிம், அல்லாஹ்வையே அழைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டிய ஒரு முஸ்லிம், இய்யாக நஅ்புத் வ இய்யாக நஸ்தஈன், தொழுகையிலே சொல்லுகின்றான், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறேன், யா அல்லாஹ் இய்யாக நஅ்புத் வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடத்திலேயே உதவியும் தேடுகிறேன் யா அல்லாஹ் என்று சொல்லுகின்ற லா இலாஹ இல்லல்லாஹ்வை சுமந்த முஸ்லிம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இருக்கக்கூடிய கபூர்ஸ்தானுக்கு சென்று கேட்கிறார், அவுலியாக்களே எங்களுடைய பாவங்களை மன்னியுங்கள், அல்லது எங்களுடைய நோய்களை குணப்படுத்துங்கள், அல்லது எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை கொடுங்கள். இப்படிப்பட்ட நம்பிக்கை ஒரு மூமினுக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ்வை சுமந்தவனுடைய நம்பிக்கையை பாருங்கள். அவுலியாக்கள் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய நல்ல இடங்கள், சாலிஹீன்களான நல்லவர்கள் வாழ்ந்து மறைந்த நல்ல இடங்கள் என்ற காட்சிகளை பாருங்கள். கோயில்களை போன்று இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அத்துணை அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய அம்சங்களும் நடக்கிறது. அவர்களுடைய கபரை தவாஃப் செய்கின்றார்களா இல்லையா? அவர்களுடைய கபருக்கு சுஜூத் செய்கிறார்கள். அவர்களுடைய கபரை கண்ணியப்படுத்துகிறோம் என்ற பெயரில் கந்தூரி விழாக்கள், உருசுகள், சந்தனக்கூடுகள், அங்கே குத்து வழக்கு, அங்கே எண்ணெய், அங்கே அதை தொட்டால் பரக்கத், அதை தொட்டு மூண்டால் நோய்கள் குணமாகிவிடும், அங்கே இருப்போர் மயில் வரைகை வைத்து வீசினால் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் போகிவிடும். யாருடைய நம்பிக்கை இது? யாருடைய நம்பிக்கை? இன்னும் கேவலம் ஒன்று தெரியுமா இந்த சமூகம்? யா அல்லாஹ், என்ன சமூகம் இது? அந்த தர்காக்களிலே சுற்றி வந்த பூனை, அந்த பூனை இறந்து விட்டால் இந்த முஸ்லிம் சமூகத்திலே பூனைக்கென்று ஒரு தர்கா, அதை விட கேவலம் தர்கால சுத்த யானை, அதுக்கு ஒரு தர்கா. கேட்கிற நாகூர் தர்கா, அவங்க சாவுல் நாயகம் எங்கே சாவுல் ரஹ்மத்துல்லாஹி அலை நல்லவர்கள் எங்கே இருந்தாங்களோ அல்லாஹ் அறிவான். நாகூர்ல ஒரு தர்கா இருக்கு, இங்க மலேசியால பினாங்கல ஒரு தர்கா இருக்கு. அங்கேயும் போய் பூஜை பண்றீங்க, அங்கேயும் போய் சுத்தி வர்றீங்க, அங்கேயும் போய் கேட்கிறாங்க மக்கள், என்ன இது? முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி பகதாதில் அடக்கமானாங்க, பொட்டதுபூர்ல ஒரு தர்கா, சிங்கப்பூர்ல ஒரு தர்கா. இது சரி என்று படுகிறதா இந்த சமூகத்திற்கு? இதையா லா இலாஹ இல்லல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது? இதையா முஹம்மது ரசூலுல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது? எந்த ரசூலுல்லாஹ் என்னுடைய கபரை நீங்கள் தவாப் செய்யுங்கள் என்று சொன்னார்கள்? எந்த ரசூலுல்லாஹ் என்னுடைய கபரை நீங்கள் விழாக்கள் கொண்டாடப்படும் இடமாக ஆக்குங்கள் என்று சொன்னார்கள்? எந்த ரசூலுல்லாஹ் என்னுடைய கபரை கண்ணியப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள்? என்ன சொன்னார்கள் தெரியுமா? மரணத்துடைய நேரத்தில் லஅனத்துல்லாஹில் யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூதர்களையும் நஸரானிகளையும் சபிப்பானாக. வார்த்தையை கவனியுங்கள். இதா மாத ஃபீஹிமுன் நபி அவ் ரஜுலுன் சாலிஹுன் பனு அலா குபூரிஹிம் மசாஜிதா, அந்த சமூகத்தின் நபியோ அல்லது நல்லவரோ இறந்து விட்டால் அவருடைய கபூரை அவர்கள் மஸ்ஜிதுகளாக, வணங்கப்படக்கூடிய இடங்களாக ஆக்கி விடுகிறார்கள். அங்க வணங்கப்படும் இடமால ஆக்கலையே, அதுவும் நல்ல அடக்க ஸ்தலமாக தான் ஆக்கி இருக்கும். துவாங்கிறது வணக்கம் தானே, அங்க போய் செஞ்சா வணக்க ஸ்தலம் இல்லையா? சுஜூதுங்கிறது வணக்கம் தானே, அங்க போய் செஞ்சா வணக்க ஸ்தலம் இல்லையா? சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சபிப்பானாக, வலா தஜஅல் கபரி வஸனன் யுஅபத், என்னுடைய கபரை நினைவு கூறப்படும் இடமாக ஆக்காதீர்கள். என்னுடைய கபரை கட்டிடங்களை கட்டி வணங்கப்படக்கூடிய இடமாக ஆக்காதீர்கள். வலா தஜஅல் கபரி ஈதா, விழாக்கள் கொண்டாடப்படும் இடமாக ஆக்காதீர்கள். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்கம் சொன்னார்கள். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் மரண நேரத்தில் இந்த செய்தியை அறிவித்தார்கள் என்றால், தங்களுடைய கபரையும் இந்த சமூகம் அப்படி மாற்றிவிடும் என்று அஞ்சிதான் செய்தார்கள். ஆனா சைத்தா இருக்கானே, அல்லாஹ்வுடைய தூதருடைய கபரை பாதுகாக்க வச்சுட்டான். அல்லாஹ்வுடைய தூதருடைய கபரை விட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த எச்சரிக்கை கொடுத்ததுனால எப்படி இந்த சமூகத்தை வழிகெடுக்கிறது? நல்லவங்கன்னு சொல்றாங்களே, நல்லவர்கள் என்று மக்கள் நம்புகிறார்களே, அவங்க இறங்கிட்டாங்களா? கெட்டு தருகாவ
என்று ஷைத்தான் வழிகெடுத்து விட்டான் இந்த சமூகத்தை. எங்கே யார் அனுமதி கொடுத்தது? சுஜூத் யாருக்கு? அங்கே நட்டி வைத்திருக்கக்கூடிய ஒரு கம்பு, அந்த கம்பை தொட்டால் கூட பரக்கத் என்று நம்புகிறார்கள். அந்த கம்பிலே கயிறுகளை மாட்டினால் குழந்தை கிடக்கும் என்று நம்புகிறார்கள். இன்னும் கேவலம் கேவலம். தமிழ்நாட்டில் ஒரு தர்கால முன்னால் இருந்துச்சு, அந்த யானை, ஒரு யானை இருந்தது. அந்த யானை எப்படி என்றால், அதுகிட்ட போய் தேங்காய் எடுத்து கொடுக்கணும். யா அல்லாஹ், அதுகிட்ட போய் தேங்காய் எடுத்து கொடுத்து அந்த தேங்காவை யானை திருப்பி கொடுத்துச்சுன்னா குழந்தை கன்ஃபார்ம். திருப்பி கொடுக்கலன்னா குழந்தை கிடையாது. சிரிப்பதற்காக அல்ல, முஸ்லிம் சமூகம், லா இலாஹ இல்லல்லாஹ் நம்பிக்கை கொண்ட சமூகம். வமன் யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹ். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வை, அவன் ஒருவன் உனக்கு போதுமானவன். யாரிடத்திலும் சென்று யாரையும் அணுக வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் அல்லாஹ்விடத்திலே வைத்து யா அல்லாஹ் இவரை கொண்டு அதை கொடு என்று கேட்க அவசியம் இல்லை. நீ கேள் நேரடியாக. وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ الدَّعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ. அழைப்பவர்கள் அழைத்தால் நான் பதிலளிக்கின்றேன் நபியே என்று அல்லாஹ் சொல்லுகின்றானா? அல்லது அழைப்பவர்கள் அழைத்தால் அந்த நல்ல மனிதரிடத்தில் கேட்கட்டும், அவர் என்னிடத்தில்